மச்சான் நாங்க வெளியில அவுட்டோர மாட்டிடுறோம் மச்சான். மாட்டிட்டீங்களா? வெரி குட் மச்சான், வெரி குட். நானும் பக்காவா ஏசியை மாட்டி முடிச்சிட்டேன். ஃபினிஷ்ட். அண்ணா இப்ப அடுத்ததா என்ன பண்ணணும்? வெரி குட். இப்பதான் உனக்கு புத்தியும் பொறுப்பும் போட்டி போட்டுக்கிட்டு ஒன்னா வந்திருக்கு. அதை விட்டுறாம நல்லா இறுக்கமா பிடிச்சு வச்சுக்கோ, சரியா? நீ இப்ப என்ன பண்றனா, நீ போய் எமர்ஜென்சி லைட் எடுத்துட்டு வா. இரு இரு இரு. அப்புறம் இந்த ரூமோட மெயின் கனெக்ஷன் மட்டும் கட் பண்ணி விட்டுரு. சரிண்ணா, நான் போயிட்டு. அண்ணே, எமர்ஜென்சி லைட் எங்க இருக்கு? எதுக்கு? அண்ணன் கேக்குறாரு. இரு இரு இரு. அண்ணே, ரோஹிணியோட ரூம்ல கரண்ட் கட் பண்ணிடுங்க. சரி. அண்ணா என்னங்க அண்ணா? சரி, அத இங்க அடியேன். டே சாமி, ஸ்க்ரூ டிரைவர் குடுறா. எங்கடா அடிக்கிற? சுவிட்ச் போர்ட்ல அடிடா. கரெக்ட்டா அடிங்கண்ணா. இங்க இங்க. இத புர்றா. சக்சஸ் சாமி, சக்சஸ். ஏசிய பக்காவா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எப்படி? கார்த்தி, நீ அண்ணிக்கிட்ட போயிட்டு மெயினை ஆன் பண்ண சொல்லு. போ. சரிண்ணா. அண்ணி, மெயின் சுவிட்ச் ஆன் பண்றீங்களா? இதோ. ஏப்பா கார்த்தி, நல்லபடியா ஏசி எல்லாம் மாட்டி முடிச்சிட்டீங்களா? எல்லாம் மாட்டி முடிச்சாச்சுப்பா. அது நல்லபடியா இல்லையாங்கிறது இனிமே தான் தெரியும். இல்ல, இவ வேற வயித்துல புளிய கரைச்சிட்டு போறானே. ஆதர, என்னாச்சு ஆதர? பாட்டி, ஒண்ணும் இல்ல. என்னடா வெளியில என்ன சத்தம்? வெளியில என்னென்ன சத்தம்? ஏன் திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு? நீ என்னடா பண்ண? டேய், என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் மச்சான்? நீ எந்த கனெக்ஷனை எதுல கொடுத்தன்னு யாருக்கு தெரியும்? ஐயோ அம்மா, என்னாச்சுமா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல மாமா. ஏதோ டம்முன்னு வெடி வெடிக்கிறது மாதிரி சத்தம் கேட்டுச்சுமா. எனக்கு ஒண்ணும் ஆகல மாமா. மெயினை ஆன் பண்ண உடனே டப்புன்னு வெடிச்சிருச்சு. அதோட டோட்டல் கரண்ட்டும் கட் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன பண்ணி தொலைச்சாங்க? பவர் ஃபுல்லா போயிடுச்சு. ஆதிர, என்ன ஆச்சு? ஆதிர, ஏங்க, நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? இந்த ரூம்ல மட்டும் தான் ஏசி இல்லாம இருந்துச்சு. இப்ப மொத்த வீட்லயும் கரண்ட் இல்ல. என்னங்க, என்ன பண்றது இப்போ? தெரியலையா ஆதிர? அண்ணா, இப்ப சத்யா வந்து பேய் ஆட்டம் ஆட போறா. ஆமா, இப்ப நல்லா சொல்லு. அந்த பேயை கூட்டிட்டு வந்ததே நீதானடா? ஏங்க, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லங்க. சத்யாவை எப்படி சமாளிக்கிறது? ஆதிர, நீதான் சமாளிக்கணும். என்னங்க விளையாடுறீங்களா? அவ ஏற்கனவே சும்மா என்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. இதுக்கு மேலலாம் நான் ஒண்ணு பேசிட்டு இருக்க மாட்டேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத. நான் என்ன பிரச்சனைன்னு பாக்குறேன். பாருங்க. சாமி, அந்த டெஸ்டர் எடு. அண்ணா கொடுங்கண்ணா. இந்தா குடு. இத புடி. ஐயோ, இந்த டார்ச்சை கொடு. வாங்கடா வாங்கடா. தள்ளுங்க தள்ளுங்க, ஏசி ரெடி பண்றோம்ல. டேய் வாடா. சாமி, இப்படி பாடப்படுத்துறானே என்னைய. ஆதர, இங்க என்னம்மா நடக்குது? எனக்கே ஒண்ணும் புரியல. விடுங்க பாட்டி. ஐயோ, ஏங்க, என்னாச்சு?
ஒண்ணுமே புரியலையா ஆதரு? டே சாமி, எலக்ட்ரிஷியன் யாராவது கிடைப்பாங்களாடா? உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது எலக்ட்ரிஷியன் இருப்பாங்களா? கேளுடா. மச்சான், ஒரு ஏசி மெக்கானிக்கை கூட்டிட்டு இருந்து நான் பட்ட பாடு போதும். இதுக்கு மேல எலக்ட்ரிஷியனை தேடி என்னால கஷ்டப்பட முடியாது. என்ன சாமி, ஒரு உயிர் நன்மை இப்படி சொல்லலாமா? நான் உனக்கு உயிர் நண்பன் தான் மச்சான். ஆனா நீ என் உயிர் எடுக்கிறவனா இருக்கியே. ஆதிரை, எங்க இப்ப டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப சாமி அண்ணன் எங்க போய் எந்த எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வருவாரு? அண்ணே, அந்த சத்யா பிரச்சனை பண்ணுவானே. ஏசி மாற்றேன்னு சொல்லி கரண்ட் வேற கட் பண்ணி விட்டுட்டீங்களா? சொன்னல பாருங்க, பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஹலோ, ஆ, என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? போங்க போய் அவகிட்ட பேசுங்க. சரி வா. சாரி சத்யா, நீ இன்னைக்கு எப்படியாவது ஏசி போட்டு ஆகணும்னு சொன்னதுனால தான் நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணோம். ஆனா இந்த சாமி பண்ண சின்ன மிஸ்டேக்ல மொத்தமா ஃபியூஸ் போயிருச்சு. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. மணி 12ஆவது. இன்னும் ஒரு 6 மணி நேரத்தில் பொழுது விடிஞ்சிரும்ல? அது வரைக்கும் நான் வெளியில கட்டில் போட்டு தரேன். நீ அதுல படுத்து தூங்கு. நல்லா இயற்கை காத்து வரும், ஜிலு ஜிலுன்னு இருக்கும். என்ன, ஓகே தானே? எல்லாருமா சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? பொழுது விடியட்டும். ஏய் கார்த்தி, அண்ணா, என்னடா பாத்து நிக்கிற? போய் கட்டில போட்டு கொடு போ. சரி மச்சான், நானும் அந்த மெக்கானிக் கூட்டிட்டு சரிடா, தேங்க்ஸ் வரேன் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப சாரி அண்ணே. எதுக்கு சாரிலாம்? பரவாயில்ல சிஸ்டர், நான் வரேன். ஐயோ, ட்ரை பண்ணோம். நீங்க பண்றது எல்லாமே இப்படிதாங்க ஏடா கூடமா இருக்கு. என்ன என்ன முழிக்கிறீங்க? சாமி என்ன கூட்டிட்டு வந்த ஏசி மெக்கானிக் நல்லா தலகால் புரியாம குடிச்சிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி சத்யாவே நம்ம ரூம்ல போய் தங்கிக்கிறேன்னு அவளே சொல்லிருப்பா. அதை விட்டுட்டு பெரிய இவராட்டம் நான் யார் தெரியுமா, ஆல் இன் ஆல் அழகு ராஜா, எனக்கு தெரியாதது எதுவும் இல்ல, ஏசி மாற்றதுல ஒரு ஜுஜிப்பி மேட்டர்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுல அடிச்சு விட்டுட்டு ஏடா கூடமா எதையோ பண்ணி விட்டுட்டு இப்ப பாருங்க, மொத்தமா 3 ஃபேஸும் முடிஞ்சு போச்சு. இப்ப வீட்டுக்கே கரண்ட் இல்ல, போதுமா? விடாதுற, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு போய் குறைச்சல் இல்ல, புழுக்கமா இருக்கு. எங்க சுத்தமா காத்து இல்லங்க, என்ன பண்றது? எப்படி வரும்? நீ முதல்ல வந்து படு, காத்து தானா வரும். அதான் எப்படி வரும்னு கேக்குறேன். நீங்க என்ன பெரிய மாயாஜால மந்திரவாதியா? ஜி பூம்பா அப்படின்னு சொன்ன உடனே காத்து அப்படியே வந்துடுறதுக்கு? வரும் வரும், எனக்கு அப்படிதான் தோணுது.